வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல இந்த ஒர்க் பேக் கொஸ்டின் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 4 நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "An in the past temperature of 300 degrees Celsius was taken from the joint 2 drawing train 1 using WPS 9. What would be the effect of this and what type of action would you take?" ஸோ நம்ம WPS 9 வச்சு நம்ம ஜாயிண்ட் 2 வெல்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ WPS 9ல இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ். ஸோ WPSல 250 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம அந்த ஜாயிண்ட் 2ல மெஷர் பண்றோம். ஸோ மெஷர் பண்ணும்போது 300 டிகிரி செல்சியஸ் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் காட்டுது. ஸோ அப்போ காட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்? வாட் டைப் ஆஃப் ஆக்ஷன் வுட் யூ டேக்? சரிங்களா? அதுக்கப்புறம் அதனால என்ன அஃபெக்ட் ஆகும்? என்ன விளைவுகள் ஏற்படும்? அந்த மெட்டீரியல்ல லைக் வெல்டிங், HIZ இந்த ஏரியால என்ன விளைவுகள், என்ன எஃபெக்ட் உண்டாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஜாயிண்ட் W2. சரிங்களா? இங்க தான் வெல்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் கூடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஹீட் இன்புட் அதிகமா இருக்கும். ஸோ ஹீட் இன்புட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, டஃப்னஸ் குறையும். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் ஒரு மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் WPSல குடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் லேயர் அடிக்கும்போது அந்த இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் கீழ வரணும் டெம்பரேச்சர். அப்பதான் நம்ம வெல்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெல்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட் ஆப்ஷன், எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நத்திங், இட் ஹாஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ். த டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறனால, இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறனால எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. அது எதுவும் பாதிக்காது, எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படி சொல்லியிருக்காங்க. நோ, டெம்பரேச்சர் கண்டிப்பா மெட்டீரியல்ல ஒரு பாதிப்பை விளைவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வாங்க, ஸ்டாப் த வெல்டிங் பிகாஸ் தெர் இஸ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்னஸ் இன் த HIZ. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் WPSல கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டர்பாஸ் டெம்பரேச்சரோட நம்ம மெஷர் பண்ண இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வெல்டிங்கை ஸ்டாப் பண்ணணும். அது ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. எதனால ஸ்டாப் பண்றோம்னா, ஹார்னஸ் HIZல ஹார்னஸ் ஹையா வந்துரும். அதனால தான் நம்ம ஸ்டாப் பண்றோம்னா இல்ல. அந்த ஹார்னஸ் HIZல எப்ப அதிகமாகும் அப்படின்னா, ஹீட் இன்புட் கம்மியா இருந்தா தான். ஸோ நம்மளுக்கு இங்க ஹீட் இன்புட் அதிகமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வெல்டிங் பிகாஸ் ஆஃப் அ ரிஸ்க் ஆஃப் லோ டஃப்னஸ் இந்த HIZ. ஸோ ஹீட் இன்புட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் லோ டஃப்னஸ் வரும். சரிங்களா? டஃப்னஸ் குறையும். ஸோ அதுக்காக தான் வெல்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இன்டர்பாஸ் டெம்பரேச்சருக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வாங்களே, ஸ்டாப் வெல்டிங் அண்ட் ஆஸ்க் த வெல்டர் டு கூல் த வெல்ட் டவுன் வித் வாட்டர். ஸோ இது ப்ரொசீஜரே கிடையாது. நம்ம வெல்டிங்கை ஸ்டாப் பண்ணணும், அது ஓகே. வாட்டர் வச்சு நம்ம அந்த வெல்லை கூல் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொசீஜரே கிடையாது. அப்படி நீங்கள் அது கொஞ்சிங் மாதிரி சடனாக நீங்கள் கூல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வெல்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். ஸோ இது தப்பு. சரிங்களா? ஸோ அதனால ஆப்ஷன் டி கிடையாது. சரிங்களா?
என்ன எஃபெக்ட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க வெல்டர வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்றதுக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னு வெல்டர வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, அது கிடையாது. சரிங்களா? இதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் வெல்டிங். சரிங்களா? என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம்? ஸ்டாப் வெல்டிங். அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் வந்திருக்கும்? அதுதான் வந்து இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கும், இந்த பதிலுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 2வது கொஸ்டின் பாருங்களேன். What would happen to the flange if you weld joint 10 as stated on drawing 4? ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து ஜாயிண்ட் 10. ஸோ பைப்போட நம்ம வந்து ஃப்ளாஞ்சை வந்து வெல்ட் பண்ணுறோம். சரிங்களா? என்ன நடக்கும்? ஸோ ஃப்ளாஞ்சில் என்ன நடக்கும்? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்ச் வந்து ஹீட்னால டிஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதை வெல்ட் பண்ணீங்கன்னா அந்த உள்ள ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகும், இல்லை கான்ட்ராக்ட் ஆகும் டியூ டு வெல்டிங். எல்லாம் ஹீட் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் தான் நீங்கள் வெல்ட் பண்ணுறீங்க, இந்த ஏரியாவில் தான் வெல்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சைடில் தான் வந்து ஹீட் வந்து உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்படியே ஒரு சைடில் வந்து ஹீட் வந்து இதாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்டார்ஷன் வந்து ஆகும், ஃப்ளான்ஸில் வந்து டிஸ்டார்ஷன் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு. சரிங்களா? எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போதும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனர் டிஸ்டார்ஷன் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு ப்ரிவென்ஷனாக தான் வந்து இந்த ஸ்ட்ராங் பேக், அதுக்கப்புறம் ப்ரீசெட் ஃப்ளான்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் வந்து பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சியும் டியும் நம்ம வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வெல்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஃப்ளான்ஸில் என்ன 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 நடக்கும் அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து கேட்கல. ஸோ அந்த டிஸ்ஆர்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்கவே இல்லை. ஸோ வெல்ட் பண்ணுறோம், அந்த ஜாயிண்டில் என்ன ஏற்படும், அந்த ஃப்ளான்ஸுக்கு என்ன ஏற்படும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டார்ஷன் ஏற்படும். ஆப்ஷன் பியும் தப்பு. ஏன்னா டிஸ்டார்ஷன் வில் நாட் பி ஏ ப்ராப்ளம். கண்டிப்பாக வந்து டிஸ்டார்ஷன் வந்து ப்ராப்ளம் தான். சரிங்களா? டிஸ்டார்ஷன் சில நேரத்துக்கு என்ன 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 பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ டிஸ்சார்ஜன் வந்து ஆகும் ஃப்ளாஞ்சில். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். டிசி ப்ளஸ் ஃபார் த ரூட் ஆன் WPS 9 joint 1. சரிங்களா? What would be the effect of this change and do you allow it? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா டிசி நெகட்டிவ் தான் வந்து இந்த WPSல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ரூட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசி நெகட்டிவ் தான் வந்து WPSல ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் டிசி பாசிட்டிவாக. சரிங்களா? ஜாயிண்ட் 1ல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் 1ல். ஸோ இதனால என்ன விளைவுகள் ஏற்படும், நம்ம வந்து அலோவ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். WPSல என்ன பொலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன்லேயே வந்து வெல் பண்ணணும். ஸோ அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி வெல் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ரிஸ்க் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேர்ன் த்ரூ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு திக்னஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்ன் த்ரூ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து ஸோ நம்ம வந்து பொலாரிட்டியை மாற்றக்கூடாது. ஸோ WPSல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே பொலாரிட்டி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ் அலோஸ் நோ எஃபெக்ட். நம்ம அலோவ் பண்ணலாம், அதனால் எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படாது அப்படின்னா கண்டிப்பாக விளைவுகள் ஏற்படும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வாங்க, நோ டோன்ட் அலோவ் திஸ், தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் பேர்ன் த்ரூ. ஆமாம், இது அலோவ் பண்ணக்கூடாது. WPSல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பேர்ன் த்ரூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? திக்னஸ்லாம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு பேர்ன் த்ரூ கண்டிப்பாக வந்து வரும். டியூ டு ஓவர் பெனிட்ரேஷனால உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, நோ அலோவ் பண்ணக்கூடாது, தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப்
லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன். ஏன்னா உங்களுக்கு பென்டேஷன் நல்லா இருக்கும், ஃபியூஷன் இஷ்யூலாம் வர வாய்ப்பே கிடையாது. சரியா? டி வந்து எஸ், இட் ஒன்லி ஹேஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட். நம்ம அலோவ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஒன்லி டிசி பாசிட்டிவ் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் என்ன கிடைக்குதோ, என்ன ப்ராப்பர்ட்டிஸோ, என்ன எஃபெக்டோ அதுதான் வந்து இங்கே வந்து நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து டபிள்யூபிஎஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகலாம், சில டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கேன் வெல்டர் குவாலிஃபிகேஷன் Q3D4 with WPS 25 be used to well joined 8 on drawing 4? சரிங்களா? வெல் ஜாயின்டு 8, வெல் ஜாயின்ட் 8 வந்து இங்கே பைப் டு பைப்பு வெல்டிங்க, உங்களுக்கு வந்து சர்க்கம்பரன்ஸ் வெல்டு. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா WPS 25, சரிங்களா, அதை வச்சு அதுக்கப்புறம் வெல்டர் குவாலிஃபிகேஷன் Q3D4 இது ரெண்டையும் வச்சு வெல் ஜாயின்டு 8 வந்து அடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து திக்னஸ் பாருங்கள். சரிங்களா? ஸோ திக்னஸ் வந்து 10 mm. ஸோ நம்ம வெல்டரும் குவாலிஃபை வந்து உங்களுக்கு வந்து 3 to 14.2 வெல் போடலாம். அதே மாதிரி WPSலேயும் உங்களுக்கு வந்து 5.485லேருந்து 21.09, அது வந்து பிரச்சனை இல்லை, திக்னஸ் பிரச்சனை இல்லை. சரிங்களா? வெல்டிங் ப்ராசஸ் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஒரே வெல்டிங் ப்ராசஸ், FCW. சரிங்களா? ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கலாம், ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பட் வெல்டு. இவர் வந்து பைப்பில் குவாலிஃபை பண்ணியிருக்காரு, பைப் அடிக்கலாம், பிளேட் அடிக்கலாம். ஸோ இது வந்து பைப்பு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்ப்போம், எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ், நோ ப்ராப்ளம், போத் ஆர் கவர்டு. ஸோ WPSும் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் பி பாருங்கள், நோ, வெல்டர் குவாலிஃபிகேஷன் இஸ் இன்கரெக்ட் பட் த WPS இஸ் கரெக்ட். ஸோ திக்னஸ் சேம் தான், திக்னஸ் வந்து 10 mm தான் உங்களுக்கு பைப்போட திக்னஸ். ஸோ அதனால் இது கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, நோ, WPS இஸ் இன்கரெக்ட் பட் வெல்டர் குவாலிஃபிகேஷன் கவர்ஸ். WPS வந்து தப்பாக இருக்குது, பட்டு வெல்டர் குவாலிஃபிகேஷன் அந்த இதை வந்து கவர் பண்ணுது அப்படின்னா இல்லை, ரெண்டுமே வந்து கவர் பண்ணுது. ஆப்ஷன் டி பாருங்கள், எஸ், தேர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ், ஆல் வெல்டிங் பொசிஷன் ஆர் கவர்டு. எல்லா வெல்டிங் பொசிஷனையும் கவர் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தப்பு. ஆக்சுவலாக வந்து எல்லா வெல்டிங் பொசிஷனையும் கவர் பண்ணலை. சரிங்களா? ஸோ நம்ம இந்த WPSையும் அந்த WQட்டையும் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம், எல்லா பேராமீட்டர்ஸும் கவர் ஆகுது. ஸோ தாராளமாக வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.